எனக்கு இருந்த கனவு ஒரு நாள் நிறைவேறும். எப்ப தெரியுமா? இன்றைக்கு இல்ல, நாளைக்கு. ஸ்ரீலங்காவை இந்தியா வச்சு ஃபன் எடுக்கிறதா? ஸ்ரீலங்கா இந்தியா விளையாட போகுது. இந்த போட்டியை நான் ஃபைனலா எடுத்துக்கொள்றேன். அப்படி ஃபைனல் போட்டி, அதாவது இறுதி போட்டியை நான் பார்க்கணும். ஸ்ரீலங்கா இந்தியா இறுதி போட்டிக்கு வருவோம்னு யோசிச்சிருந்தாங்க தானே. அந்த போட்டிக்கு பதிலா இந்த போட்டி இருக்கு. இதே பெரிய ஆறுதல் தான். அதாவது நீங்க நினைக்கிறீங்க இந்தியா ஸ்ரீலங்கா இலங்கை இந்தியா விளையாட போற போட்டி ஒன்றுக்குமே உதவாத போட்டின்னு நீங்க நினைக்கிறீங்க. இல்ல, எங்களை மாதிரி இலங்கை இந்தியா இறுதி போட்டியில விளையாடணும்னு சொல்லி ஆசைப்பட்ட எல்லாருக்கும் சமர்ப்பணமான போட்டி அது. நீங்க நினைக்காதீங்க அப்படி அந்த போட்டி வந்து பெரிய சமர்ப்பணமா இருக்கு போட்டி அது. அதனால நான் அந்த போட்டியை மிக ஆவலோட எதிர்பார்க்கிறேன். நீங்க சொல்லுங்க, அந்த போட்டிக்கு முக்கியமான அமைச்சர் பற்றி இவருக்கு இல்ல, இன்றைக்கு நடக்க போற பற்றி எங்க அவளையில நாளைக்கு நடக்க போற அந்த அளவு அடி 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 வாங்கி கண்ணெல்லாம் வேர்த்து அப்படியே கண்ணெல்லாம் வீங்கிட்டாங்க. அந்த அளவுக்கு அப்ப நேற்று கட்டு நம்பிக்கையோட இருந்திருக்கீங்க. பெரிய நம்பிக்கையோட தோக்க போது நாளைக்கு ஸ்ரீலங்கா அடிச்சுட்டு ஃபைனல் வரப்போது நம்பிக்கையோட வெயிட் பண்ணி இருக்கீங்க. பங்களாதேஷ் அணி மேல எனக்கு ஒரு அந்த இலங்கை அடிச்சதுல இருந்து கொஞ்சம் ஒரு கோபம் இருக்கு, ஒரு கோபம், ஒரு பதட்டமும் இருக்கு. அதனால இந்திய அணி நேற்று அடிச்சது எனக்கு சந்தோஷம் தான். அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கும்போது இலங்கை அணி வெளியே வச்சு அப்படியே ஆகுது. சரி, பரவாயில்ல. எது எப்படி இருந்தாலும் ஒட்டுமொத்தமா உத்தியோகபூர்வமா இலங்கை அணி ஆசிய கிண்ணத்திலிருந்து வெளியேறி இருக்கிறது. இந்தியா இறுதிப் போட்டிக்கு தெரிவாகி இருக்கின்றது, உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் பங்களாதேஷ் பாகிஸ்தான் மோதல். வெற்றி பெறுகின்ற அணி வேறு ஒரு கதைக்கும் இடமில்லை. வெற்றி பெற்ற நேர இறுதிப் போட்டி இந்தியாவை எதிர்கொள்ள போகின்றார்கள் ஆசிய கிண்ண இறுதிப் போட்டி தொடரில். இது ரெண்டு அணிக்குமே வெற்றி பெற அணி நேரடியாக இந்திய அணியோடு விளையாட போகிறது. நேற்றைய தினம் நல்லதொரு போட்டி. நேற்றைய தினமும் மீண்டும் அபிஷேக் சர்மாவின் ஒன் மேன் ஷோ அல்லது இந்தியாவின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களின் அந்த அதிரடி தான் வெற்றியினை பெற்றுக். ஆனா ஒரு விஷயம் நான் கவனிச்சேன், அதிரடி துடுப்பாட்ட வீரர்கள், ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களுடைய இந்தியாவுடைய அந்த வேகம் ஆட்டம் இழந்ததுக்கு பிறகு, அந்த வீரர்கள் ஆட்டம் இழந்ததுக்கு பிறகு இந்திய அணியினுடைய அதாவது ஓட்ட வேகம் குறைகிறது. இது 2-3 போட்டியில நான் இல்ல, ஆசிய கிண்ணம் முழுவதுமாகவே சிறிய அணிகளோடு கூட இந்த பிரச்சனை இருக்கின்றது. எனவே அதாவது இன்னும் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் அந்த 3வது இலக்கம் 4வது இலக்கம் 5வது இலக்கங்கள் என்பது சிக்கலாக இருக்கின்றது. 2 விஷயங்கள். ஒன்று, சரியான திட்டமிடம் இல்லாமல் துடுப்பாட்ட இடங்களை மாற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கலாம். இல்லாவிட்டால் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு, உலக கிண்ணத்தை கருத்தில் கொண்டு ஆசிய கிண்ணம் இலகுவாக எங்களுக்குள் இருக்கின்றது, எல்லோரையும் பரீட்சித்து பார்க்கின்றோம் என்கின்ற முடிவா என்பது தெரியவில்லை. நேற்றைய தினம் என்னை பொறுத்தவரையில் சஞ்சு சாம்சன் துடுப்படுத்தாடவே வரவில்லை. எனவே ஏன் என்ற கேள்வி இருக்கு. நான் நேற்று இந்த போட்டி நடந்து கொண்டிருக்கவும் சஞ்சு சாம்சன் தொடர்ச்சியாக முதலில் ஒரு வாய்ப்பு கிடைத்து அரைச்சதம் அடிக்கின்றார். எனவே அவரை முன்னுக்கு துடுப்படுத்தாட விடவில்லை. சிவம் தூபே 3வது இலக்கத்தில் துடுப்படுத்தாட வருகின்றார். ஏன் சஞ்சு சாம்சனுக்கு அவ்வளவு அடித்தாடக்கூடியவர் இல்லையா? அக்ஷர் பட்டேலை கூட அனுப்பினார்கள் இடதுகர துடுப்பாட்ட வீரர் என்பதற்காக என்று வைத்துக் கொண்டாலும் ஸ்ட்ரைக் ரேட் எல்லாம் எடுத்து பார்த்தா அபிஷேக் சர்மா, சுப்மன் கில் ஆகியோருடன் சூர்யாவுக்கும் அடுத்தபடியாக இருப்பவர் சஞ்சு சாம்சன். சிவம் தூபையிலும் பார்க்க, அக்ஷர் பட்டேலிலும் பார்க்க, ஹார்திக் பாண்டியாவிலும் பார்க்க சஞ்சு சாம்சனுக்கு கூடுதலான ஸ்ட்ரைக் ரேட் இருக்கின்றது. ஏன் அவர் துடுப்படுத்தாட முடியாது? எனக்கு நீண்ட நாட்களாகவே இருக்கின்ற விஷயம், இந்திய அணியில் சஞ்சு சாம்சன் வீணடிக்கப்பட்டிருக்கிறார். தோனியின் பின்னர் சஞ்சு சாம்சனின் கைகளுக்குள் விக்கெட் காப்பாளரும் அந்த இடமும் போயிருக்க வேண்டும். மழை வந்துச்சு, அப்ப நாங்க போவோம். இடை நடுவில் மழை வந்துட்டு போட்டி பிச்சை போடுங்க, கவரை போடுங்க. தோனியின் காலத்திலிருந்து தோனி போனதுமே ஒரு வயது வீரராக வர போன்றார். இந்தியாவின் அடுத்த ஸ்டாராக இருப்பார் என்று பார்த்தால் உள்ளே வருவார், ஆனால் நல்ல முறையில் செய்வார், ஆனால் வெளியே போவார். அந்த நிரந்தர இடம் என்பது அவருக்கு இல்லாமல் போய் இப்பொழுது அவர் 30 வயதையும் தாண்டிட்டார். இதுக்கு பிறகு இனி அவரது விஷயங்கள் எப்படி இருக்கும் என்றது தெரியவில்லை. பொதுவாக சந்திரன், எனக்கு இந்த இந்தியாவின் ஆரம்பம் சரி, மத்திய தர வரிசையில் ஏதோ ஒரு சிக்கல் அல்லது இந்திய அணி ஒரு முழுமை பெறாத அணி போன்று தென்படுகின்றது. வெற்றிகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், வெற்றி பெறுவது தொடர்ச்சியான வெற்றிகள், இந்திய அணிகள் யார் வந்தாலும் சிறந்த பெறுதுகளை பெறுகின்றார்கள். ஒரு டீம் பேலன்ஸ் இல்லாமல் திடீரென்று நேற்று அதுக்கு முதல் போட்டியில் பாகிஸ்தானோட திடீரென தடுமாறியது. மத்திய தர வரிசையில் ஒரு தடுமாற்றம் தெரிகின்றது. நேற்று இறுதியான ஓவர்கள் 15க்கு பிறகு வந்த ஓவர்கள்ல வந்து அதிகளவான ஓட்ட எண்ணிக்கையை இந்திய அணியால பெற முடியாம போனது. இறுதி 2 ஓவர்ல வந்து ஓட்டமற்ற பந்துகள் அதிகமாக இருந்தது. அதுல 23 இறுதி ஓவர்ல 23 பந்துகளுக்கு பிறகு, இறுதி ஓவருக்கு முதல்ல நாளைக்கு ஒரு 4 ஓவருக்கு முன்பு 23 பந்துகளுக்கு பிறகுதான் ஒரு 4 ஓட்டமே பெறப்பட்டது. அந்த அளவுக்கு இறுக்கமான விக்கெட்டுகள் அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழுந்தது. நின்று விளையாட வேண்டிய நிலைமை வந்தது. ஹார்திக் பாண்டியா நின்று பிடித்து ஒரு நேரத்தில் அடித்து கொடுத்ததால் தான் அந்த ஓட்ட எண்ணிக்கை வந்தது. ஏனைய துடுப்பாட்ட வீரர்கள் என்று பார்த்தால் அக்ஷர் பட்டேல் அதிக பந்துகளை எதிர்கொண்டார். சூரியகுமார் யாதவ் அதிக அளவில் பந்துகளை எதிர்கொண்டார். சூரியகுமார் பற்றி பேசுவதற்கு எங்களுக்கு இருக்கின்றது நேற்றைய ஆட்டம் இழப்பு. அதே போன்று திலக் வர்மா இப்படியானவர்கள், சிவம் தூபையை 3வது இலக்கத்தில் அனுப்பியது, இப்படியானவை சரியாக செட்
ஆகவில்லையோ ஏதோ தென்படுது. என்னை பொறுத்தவரையில் இந்த இந்திய அணிக்குள் ஜெய்ஸ்வால் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராகவும் அல்லது 3வது இலக்கத்துக்குள்ளும் வந்து 5வது இலக்கத்தில் ரிஷாப் பாண்டும் வந்தால் ஒரு இந்தியா ஃபுல் ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல பேலன்ஸான டீம் ஒன்று இருக்குமோ, அல்ல இவர்கள் ஓரிருவர்கள் அந்த சரியாக அமையவில்லையோ, இதன் காரணமாக தான் இந்த தெரிவுக்கு முன்பதாக ஸ்ரேயாஸ் ஐயரை இந்த அணிக்குள் கொண்டு வந்திருக்க வேண்டும் என்ற பேச்சுக்கள் இருந்ததோ, அதன் காரணமாகத்தான் அந்த இடங்களில் ஒரு ஆட்டத்தன்மை அல்லது ஒரு ஷேக் கொண்டு இருக்கின்றது. அந்த இன்னிங்ஸை எடுத்து செல்லக்கூடிய ஒரு நகர்வு இல்லாத தன்மை அதே போன்று நேற்றைய தினம் சூரியகுமார் யாதவ் ஆட்டமிழப்பு 3வது நடுவருக்கு சென்றுதான் ஆட்டமிழப்பு வழங்கப்பட்டது. லெக் சைடில் வந்த பந்தனை அடிக்க முயற்சித்தார், பேட்டிலும் கிளவுஸ்லையும் பட்டது, விக்கெட் காப்பாற்றிடம் சென்றது. இலகுவான ஆட்டமிழப்பு, நடுவருக்கும் அது ஆட்டமிழப்பு என்பது நல்ல முறையில் தென்படும். இந்த தொலைக்காட்சியில் பார்க்கின்ற வேளையில் நேரடியாகவே ஆட்டமிழப்பு தெரிந்தது, ஆனால் நடுவர் ஆட்டமிழப்பு வழங்கவில்லை. பங்களாதேஷ் ரிவ்யூ எடுத்துதான் அந்த ஆட்டமிழப்புக்கு சென்றார்கள். சூர்யா போன்ற நல்ல அணித்தலைவர்கள், நல்ல பெயர் கொண்டவர்கள் இவ்வாறு ஆட்டமிழப்புகள் வருகின்ற பொழுது உண்மையில் அவருக்கு அது தெரியவில்லையா என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தோனி போன்ற இந்திய அணியின் தலைவர்கள் LBWக்கே ஆட்டமிழப்பு வழங்க முன்னர் மைதானத்தை விட்டு வெளியே செல்கின்றவர்கள் கணித்திருவார்கள். எனவே ஆட்டமிழப்புகள் சைடேஜ் ஆகிய அல்லது கிளவுல பட்டு போறது சரியே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிலும் இருக்கவில்லை. எனவே சூர்யா தானாக அந்த ஆட்டமிழப்பை ஏற்று வெளியே போயிருந்தால் நேற்று தினம் சூர்யாவின் மதிப்பு மரியாதை இன்னும் கொஞ்சம் அதிகரித்திருக்கும். இன்னொரு புறமாக கடந்த போட்டிகளில் பாகிஸ்தானோட போட்டிகளில் போது சூர்யா அந்த பேசிய விடயங்கள் என்பன சூர்யா ஏன் இப்படி செய்தார், ஆட்டமிழப்பை ஏற்றுக்கொண்டு போயிருக்கலாம் தானே, ஒரு நல்ல ஒரு பேச்சு அல்லது ஒரு ஏன் இப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கவலைத்தன்மை ஒன்று வந்திருந்தது. அன்றைய போட்டி பொறுத்தவரையில எந்த அணி பலமான அணின்னு நீங்க நினைக்க, பங்களாதேஷா பாகிஸ்தானா? ஒப்பிட்டு பார்க்கின்ற வேளையில் கடந்த போட்டிகள் என்பதால் 50க்கு 50 சமமாகவே இருக்கின்றது. பங்களாதேஷையும் இலகுவாக விட்டுக் கொடுத்து விட முடியாது. பாகிஸ்தானின் மீள்வர்கை, இந்தியாவோடு தோற்றிருந்தாலும் விளையாடிய விதம், இலங்கையோடு வெற்றி பெற்றுக் கொண்ட விதம், இவற்றை பார்க்கின்ற வேளையில் பாகிஸ்தான் பலமாக தென்படுகின்றது. நேற்றைய தினம் பங்களாதேஷ் 4 வீரர்களை மாற்றியிருந்தது. அணியின் தலைவர் லிட்டன் தாஸ் இல்லாமல் போனது அவர்களுக்கு பெரியதொரு அடியாக மாறியது. இருந்திருந்தால் சில வேளைகளில் இன்னும் கொஞ்சம் ஓட்டங்கள் அதிகரித்திருக்கலாம். எனவே அவர் மீண்டும் வருவாரா இன்றைய போட்டிக்கு, ஒரே நாள் இடைவெளியில் அடுத்த போட்டியில் விளையாடுகின்றார்கள். எனவே இவை சிக்கலாக பங்களாதேஷுக்கு இருக்க போகின்றது. விறுவிறுப்பான ஒரு போட்டி இருக்கின்றது. ஆனால் பாகிஸ்தான் அந்த மீள் வருகை, பாகிஸ்தான் காட்டுகின்ற ஆக்ரோஷத்தை பார்க்கின்ற வேளையில் இந்திய பாகிஸ்தான் இறுதிப் போட்டி தெளிவாக தென்படுகின்றது. எனக்கும் அப்படிதான் நினைக்கிறேன். இறுதிப் போட்டி இலங்கை இந்தியா இல்ல, அது உறுதியாயிட்டு இலங்கை இந்தியாவுக்கு பதிலாக இந்தியா பாகிஸ்தான் விளையாட வேண்டும் அப்படின்றதை எல்லோரும் விரும்புகின்றார்கள். மக்கள் ரசிகர்கள் விரும்புகிறார்கள். கிரிக்கெட் ரசிகர்களின் விருப்பத்திற்கு அமைதியாக இதோ உங்களுக்காக பார்க்கலாம். 2 போட்டி இருக்கு. இன்றைய போட்டி மட்டும் தான், அதுல நாளைய போட்டி எல்லாம் கணக்கே இல்லை. நாளைய போட்டி பற்றி நாங்கள் நாளைய தினம் என்னென்ன விஷயங்கள் நடக்கலாம், எப்படி செயல்படலாம், என்னென்ன விஷயங்கள் அதில் நடைபெறும் என்ற விடயங்களை நாளைய போட்டியில் சந்திக்கின்ற வேளையில் நாங்கள் உங்களோடு பேசக்கூடியதாக இருக்கும். எனவே நாங்கள் மீண்டும் மீண்டும் ஆரம்பத்திலிருந்து ஞாபகப்படுத்துகின்றோம், இந்தியா வெற்றி பெறும் என்பதை. ஆசிய கிண்ணம் என்ற கதை ஆரம்பித்த வேளையிலேயே நாங்கள் சொல்லிவிட்டோம். சரி, நீங்க சொல்லுங்க, எந்த அணி இறுதிப் போட்டிக்கு வரும், எந்த 2 அணிகள் அப்படின்றது சொல்லுங்க. அதான் இந்தியா பாகிஸ்தான் இறுதிப் போட்டி என்று சொல்லி நீங்க ரசிகர்கள் அவங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறோம்.